தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்க நகைகளின் சேதாரத்தில் அசத்தலான தள்ளுபடியை பெற இன்றைய தங்கமயிலுக்கு வாங்க. சாமானியர்களின் நண்பன் சாவின் விளிம்பில் சோனம் வாங்சுக் அலட்சியம் காட்டும் மோடி அரசு. நண்பன் படத்தில் விஜய் நடித்த கொசக்சி பசப்புகழ் கதாபாத்திரம் விஞ்ஞானியும் கல்வியாளருமான சோனம் வாங்சுக்கின் வாழ்க்கையை தழுவியே எடுக்கப்பட்டது. அந்த கதாபாத்திரம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஆனால் இன்று மத்திய அரசின் அலட்சிய போக்குக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து எலும்பும் தோலுமாக ஆபத்தான நிலையில் இருக்கும் வாங்சுக்கை ஆட்சியாளர்கள் கண்டும் காணாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1966 லடாக்கில் பிறந்த மெக்கானிக்கல் என்ஜினியரான சோனம் வாங்சுக் விஞ்ஞானி, கல்வியாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலராக அறியப்படுகிறார். 1994 அரசுடன் இணைந்து ஆபரேஷன் நியூ ஹோப் திட்டத்தின் மூலம் லடாக் அரசு பள்ளிகளில் பல்வேறு கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இவரது கண்டுபிடிப்புகளும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கின்றன. குளிர்காலங்களில் முக்கோண வடிவத்தில் செயற்கை பனிப்பாறைகளை உருவாக்கி அதில் தண்ணீரை சேமிக்கும் ஐஸ் தூப்பா என்ற கண்டுபிடிப்பை உருவாக்கினார். கோடை காலத்தில் இந்த செயற்கை பனிப்பாறைகள் உருகி அவற்றில் உள்ள தண்ணீர் விளைச்சலுக்கு பயன்படுகிறது. குளிர் பிரதேசங்களில் பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கு சோலார் பவர் கூடாரங்களை உருவாக்கினார் சோனம். இந்த கூடாரங்கள் பகல் நேரத்தில் கிடைக்கும் ஆற்றலை கொண்டு இரவு நேரத்தில் கூடாரத்தை சூடாக வைத்துக் கொள்ளும். 2024 யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட லடாக்கில் தேர்தல் நடத்தி மக்களாட்சியை நிறுவவும் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் போராடிய அவர் சில காலம் சிறையிலும் அடைக்கப்பட்டார். சமூக வலைதளங்களில் அதிர்வை ஏற்படுத்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு, தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாத இறுதியிலிருந்து போராடி வருகிறது. அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட வாங்சுக் கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். நீட் முறைகேடுக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும், கல்வி முறையில் வெளிப்படையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பவைத்தான் இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளோடு உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. 9 கிலோ எடை குறைந்து ரத்த அழுத்தமும் சர்க்கரை அளவும் ஆபத்தாக சரிந்திருக்கிறது. சிஜேபியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே வாங்சுக்கின் தசைநார்கள் சுருங்கி உடலின் விலா எலும்புகள் வெளியே தெரிகின்றன. எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு கடுமையான மயக்கத்திலும் வலியிலும் துடிக்கிறார். கழிவறைக்கு கூட அவராக நடந்து செல்ல முடியவில்லை. தயவு செய்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கெஞ்சினோம். ஆனால் அவரோ என்னிடம் உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லாதீர்கள், நம்முடன் ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கும் அரசிடம் போய் கேள்வி கேளுங்கள் என்கிறார் என தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் வாங்சுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மத்திய பாஜக அரசு வழக்கம் போல மௌன விரதத்தில் இருக்கிறது. தர்மேந்திர பிரதானிடம் இது குறித்து கேட்டபோது போராடுபவர்கள் எல்லாம் நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்க விரும்பும் சக்திகளின் பி டீம் என போராட்டத்தின் நோக்கத்தை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களோ ஆசியாவின் நோபல் பரிசாக கருதப்படும் ரமோன் மெக்சஸை விருது பெற்ற ஒருவரை மத்திய அரசு எப்படி அலட்சியப்படுத்துகிறது பாருங்கள் என கொந்தளிக்கிறார்கள். சோனம் வாங்சுக்கின் உயிருக்கு இன்னும் 2 நாட்கள் தான் கெடு என்ற சூழல் உருவாகவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவரது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வர கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனது உடல் சரியான நிலையில் இல்லைதான், அதே நேரம் மோசமாகவும் இல்லை. ஜூலை 20 பாராளுமன்றத்தை நோக்கி செல்லவிருக்கும் அமைதி பேரணியில் நிச்சயமாக பங்கேற்பேன். உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள சொல்லி பலரும் கேட்கிறார்கள். அப்படி செய்தால் என்ன மாற்றம் ஏற்படும்? எந்த பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மக்கள் போராடுவார்கள், பிறகு கலைந்து சென்று விடுவார்கள் என்ற உணர்வைத்தான் மத்திய அரசுக்கு அது கொடுக்கும் என்கிறார் வாங்சுக். நாட்டின் ஆக சிறந்த விஞ்ஞானி கல்விக்காகவும் மாணவர்களுக்காகவும் பட்டினியாக கிடந்து சாவின் விளிம்பில் போராடி கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருப்பது அப்பட்டமான அராஜக போக்கு. எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை எல்லாம் தேச துரோகிகள், பி டீம் என முத்திரை குத்துவதை நிறுத்திவிட்டு வாங்சுக்கை அழைத்து உடனடியாக மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது வாங்சுக் உடல்நிலையில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.